ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட் மேக்ஸ் ஃப்ரீசர் மேட் மேக்ஸ் சகா. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகி தேட்டரில் வந்து ஓடிட்டு இருக்கு. ஏதோ ஒரு லாஸ்ட் பார்ட் போன பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட் மேக்ஸ் ஃப்ரீ ரோட் 2015 வந்திருக்கு. அந்த படம் வந்து நிறைய ஆஸ்கர் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு. அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கை இருக்காது. அவங்க கை இல்லாமல் அங்கே வந்து ஒரு சில பெண்களோட அவங்க இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரக்கில் வந்து தப்பிச்சு போவாங்க. சேசிங் சீன்லாம் பயங்கரம். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு. அவங்க அந்த ஹீரோயினுக்கு வந்து எப்படி கை போச்சு, எப்படி அந்த கேங்கில் வந்து மாட்டுறாங்க, அவங்க அம்மா வந்து எப்படி கொல்லப்பட்டாங்க அப்படின்றது தான் இந்த பார்ட்டோட கதை. இந்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபிரீஸா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து கிரீன்லாண்ட்லேருந்து கார்த்திக் வந்துடுவாங்க. கார்த்திக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிமெண்ட்ரஸ் அவர் தான் வந்து மெயின் இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அங்கே வந்து நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு சொல்லி இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க அம்மாவை வந்து காப்பாற்றுவாங்க, அவங்க அம்மா வந்து கொண்டுருவாங்க. அப்புறம் சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இதில் இம்மோர்டல்னு சொல்லி அவர் ஒரு பெரிய வில்லன். அவர் போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், தண்ணி சாப்பாடு எல்லாமே இருக்கும். இம்மோர்டல்ஸ் கிட்ட தண்ணி சாப்பாடு எதுவுமே இருக்காது. கிரீன்லாண்டை தேடி தான் போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இம்மோர்டல் வந்து அவரோட இடத்த வந்து சந்திக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு பெரிய இம்மோர்டலுக்கும் டிமாண்டர்ஸுக்கும் பெரிய ஒரு கேங் வராது, பெரிய ஒரு வார் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தப்பிச்சு போகிறோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் டவுன், அங்கே தான் வந்து பெட்ரோல் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து அவர் சூழ்ச்சி பண்ணி அந்த உள்ளே பூந்து அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணுறாரு. நான் அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு அந்த இடத்தோட தலைவரை கூட்டிகிட்டு வந்து நான் இப்போ அது என்னோட கண்ட்ரோல் தான் இருக்குது, நான் பெட்ரோல் தரேன், நீ எனக்கு தண்ணி சாப்பாடு தேவையான தண்ணி சாப்பாடு கூட பெட்ரோல் தரேன்னு சொல்லி அப்போ அந்த இமோர்டல் வந்து இன்னொரு கோரிக்கையாக இருக்கிறாரு. இந்த பொண்ணையும் வந்து இன்னொரு டாக்டர் இந்த பொண்ணையும் வந்து என்கிட்டயும் கொடுத்துருவாங்க. ஒரு டிமாண்டர்ஸ் வந்து கொடுத்துட்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் டவுன் வந்து அவரால் ரன் பண்ண முடியல, சில பிரச்சனைகள்லாம் போயிருக்கு. ஒரு பெட்ரோல் கொடுக்க முடியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயே இந்த டிமாண்டர்ஸ்க்கும் இமோர்டலுக்கும் பெரிய பெரிய வார் ஆகுது. அப்புறம் அந்த ஹீரோயின் வந்து அவங்க வளர்ந்துடுறாங்க, சின்ன பொண்ணாக இருக்கு, அங்கேருந்து அங்கேயே இருக்கிறாங்க, அங்கேருந்து வளர்ந்துடுறாங்க. அவங்க வந்து எப்படி அவங்க அம்மாவை கொண்டதுக்கு வந்து டிமாண்டர்ஸ் பழி வாங்குறாங்களா, அங்கேருந்து எப்படி தப்பிச்சாங்களா அப்படின்றது தான் கதை. ரொம்ப ரொம்ப சூப்பராக போட்டுருக்கும். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் போன பார்ட் 2015 வந்த படமே பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் வருஷம் இருக்குது. இதே படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா செட் ப்ராப்பர்ட்டிலாம் சூப்பராக போட்டிருக்காங்க. காஸ்டியூம்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். காஸ்டியூம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து எப்படி தான் வந்து அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து இது பண்ணாங்கன்னு தெரியல. அந்த ஒரு பைக்கு, அந்த ஒரு ட்ரக்கு வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து அட்டகாசமாக வந்து இது பண்ணியிருப்பாங்க, பயங்கரமாக செலவு பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபைட் சீன்ஸ் ஸ்டண்ட் சீன்ஸ்லாம் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். தமிழ் ஆடியன்ஸ் முக்கியமாக இந்த மாதிரி வந்து ஒரு வேர்ல்ட் சினிமா, இந்த மாதிரி ஒரு உலக சினிமாவில் கண்டிப்பாக பார்க்கணும். இன்னும் ஏ கிரேட்டட் மூவி கிட்ஸ் பார்க்க முடியாது, பட் ஆக்ஷனுக்குலாம் இது வந்து பஞ்சம் இல்லை. கண்டிப்பாக இந்த மாதிரி படம்லாம் பார்க்கணும். இந்த மாதிரி படம் தான் நீங்கள் தேட்டருக்கே போய் பார்க்கணும். இந்த மாதிரி படம் பார்க்கணும், வேறு என்ன படம் பார்ப்பேன்? படம் போகல, சும்மா போய் ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் உட்காந்து அழுவுறது, சென்டிமெண்ட்டு, இந்த மாதிரி படம் நீங்கள் போய் 190 கொடுத்து இந்த மாதிரி படம் பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி 1000 கோடி கிட்ட 1000 கோடி 2000 கோடி செலவு பண்ணி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா எவ்வளோ ஒரு ரிசர்ச் பண்ணி இந்த படத்தை வந்து அவங்க எவ்வளோ ஒரு இந்த மாதிரி இன்னும் ஒரு சினிமாவோட ஒரு ஷார்ட்டை வந்து சூப்பராக இருக்கும். வீக்கெண்டில் உங்களுக்கு வந்து நல்ல படம் பார்க்கலாம், இந்த படம் வந்து தாராளமாக வந்து நீங்கள் பார்க்கலாம். நிறைய ஸ்க்ரீன் தேட்டரில் வந்து தமிழ்லேயும் டப் பண்ணி தமிழ்லேயும் போயிட்டுருக்கு, இங்கிலீஷ்லேயும் போயிட்டுருக்கு. நல்ல தேட்டரில் போய் பாருங்கள். சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து சூப்பராக, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனல் என்ன பார்த்தீங்கன்னா 4/5. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.